நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. சீர்காழியில் நடைபெற்ற திருமண நிகழ்வில் திருமணம் முடிந்த கையோடு மணப்பெண்ணிடம் மணமகனின் நண்பர்கள் 100 ரூபாய் பத்திரத்தில் சில விதிமுறைகளை எழுதி கையெழுத்து வாங்கி கொண்டுள்ளார். திருமணம் என்றாலே இதில் மணப்பெண் மணமகனின் நண்பர்களின் சேட்டைகள் அரங்கேறும். மேலும் திருமணத்திற்கு பின்னர் மணமகன் அவர்களின் நண்பர்களிடம் நட்பு வட்டாரத்தை குறைத்து கொண்டு அதிக நேரம் மனைவியிடம் செலவிட வேண்டும் என பல பெண்கள் எதிர்பார்த்து அவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்து நண்பர்களுடன் வெளியில் செல்வது உள்ளிட்டவற்றுக்கு தடை விதிப்பது வாடிக்கையாகவே ஒன்று. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தென்பாதி மாரிமுத்து நகரைச் சேர்ந்த ராஜா சரஸ்வதி இவர்களது மகன் முத்துக்குமார் என்ஜினியரிங் படித்து முடித்து தற்போது மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா ஆபத்தானபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், தமிழ்ச்செல்வி என்பவர்களுக்கும் மகள் இளங்கலை அறிவியல் பட்டதாரியாக பவித்ரா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பெற்றோர்களால் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் தென்பாதிகள் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று திருமணம் நடைபெற்று முடிந்தது. திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் நண்பர்கள் மணமக்களை வாழ்த்தி சென்ற நிலையில் மணமகனின் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து 100 ரூபாய் பத்திரத்தில் மணப்பெண்ணிடம் ஒப்பந்த பத்திரம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா வடலூர் ஆபத்தானபுரம் வஉசி நகரில் வசித்து வரும் ஆகிய எனது கணவரை நைட் ஷோ சினிமாவிற்கு அனுப்புவேன். மேலும் செலவிற்கு காசு கொடுத்து விடுவேன். இவர்கள் நண்பர்களுடன் கோவா, பாண்டிச்சேரி, தாய்லாந்து போன்ற ட்ரீமுக்கு அனுப்புவேன் என கணவர் அவர்களது நண்பர்களுடன் இருக்கும் சமயத்தில் மைனா பட வில்லி பாணியில் எப்போது வருவீங்க என்று கேட்க மாட்டேன். மேலும் அவர்கள் தூங்கும்போது பாயாகவும் ஏங்கும்போது தாயாகவும் இருப்பேன் என்று எனது கணவர் முத்துக்குமாருக்கு உறுதி அளிக்கிறேன். இப்படிக்கு பவித்ரா என எழுதி கையெழுத்து வாங்கி கொண்டனர். இதற்கு மணப்பெண்ணுக்கும் முழு சம்மதம் தெரிவித்து கையெழுத்து இட்டுள்ளார். மைனா படத்தில் வரும் காட்சிகளைப் போலே வெளியில் செல்லும் கணவனை நிம்மதியாக இருக்க விடாமல் எப்போ வருவீங்க என டார்ச்சர்கள் அனுபவிக்க கூடாது என்பதற்காக நண்பர்கள் எடுத்த புதுவிதமான யுக்தி திருமணத்திற்கு வந்திருக்கும் மற்ற திருமணம் ஆன ஆண்களை நம்மை இப்படி யாரும் காக்கவில்லையே என ஆதங்கத்துடன் நகைச்சுவையாக கூறி கொண்டனர். மேலும் பலர் பத்திரம் கையெழுத்து முறையை கண்டு வியந்தனர். மேலும் இதை குறித்து மணமகளிடம் பத்திரத்தில் கையெழுத்து பெற்ற மணமகனின் நண்பர்கள் கூறுகையில், இது நாங்கள் விளையாட்டாக செய்யவில்லை. இது போன்ற ஒவ்வொரு நண்பர்களும் திருமணத்திற்கு பிறகு தாங்களை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள். அவர்களின் நட்பு திருமணத்திற்கு பிறகும் முற்றிலும் இல்லாமல் போய்விடும். இது போன்ற நடைபெறாமல் இருக்க இதை முயற்சி செய்து உள்ளோம். இது சாத்தியமா என்பது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எங்கள் நட்பை நண்பன் வாழ்க்கையை துணை புரிந்து கொள்வார்கள் என நம்பிக்கையில் இதை செய்து உள்ளோம் என்று தெரிவித்துள்ளனர். ஆகையால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே.